ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சிறகடிக்க ஆசை சீரியலில் நம்ம விஜயா கிட்ட டான்ஸ் கிளாஸ் கற்றுக்க முத்துவும் மீனாவும் வராங்க. அதை பார்த்தோன்னே விஜயா டென்ஷன் ஆகிட்டாங்க. என்ன நீ நினச்சிக்கிட்டு இருக்க? என்கிட்ட நீ வந்து டான்ஸ் கற்றுக்க வந்து என்னை வந்து அவமானப்படுத்த வந்திருக்கியா? உனக்கெல்லாம் நான் கற்றுக் கொடுக்க முடியாது. வேணுக்குன்னே தான் என்னை தூத்துறதுக்காக தான் நீங்கள் வந்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. விஜயா டான்ஸ் ஆடாமலே ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. மீனா, நான் இதுக்கு தான் சொன்னேன், எங்கள் அம்மா பாரு ஆடிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி முத்து கலாய்க்கிறாரு. அப்போ விஜயா என்ன பண்ணுறாங்க, ஏய் பேசாமல் ஒதுங்கி போயிருங்க, என்கிட்டலாம் வராதிங்க நீங்கள் அப்படின்னோடனே, அத்தை உங்களுக்கு ஒருத்த கூட வரல, அதனால தான் நீ பாவம் பார்த்து வந்தியாடி அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. விஜயா சொல்லியா தரணும் நம்ம விஜயாவுக்கு கத்துறதுக்கு. அப்போ பார்வதி தான் நடுவில் போய் தூதுவர் மாதிரி போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி விஜயா இவங்களை விட்டா நமக்கு டான்ஸ் கற்றுக்க ஆளே இல்லை, நீ யாருமே வரல, ஒழுங்காக 2000 ஃபீஸ் தராங்க, வாங்கிட்டு கற்றுக் கொடு அப்படின்னாலும் இங்கே வாங்க நான் சொல்லி தரேன்னு நம்ம பார்வதி என்ன பண்ணுறாங்க, அவங்க போய் டான்ஸை சொல்லி கொடுக்குறாங்க. ஆடினோன்னே, ஏய் என்னடி ஆடுறீங்க, டான்ஸே வந்து கெடுக்குறீங்களேடி, அப்படி பரதநாட்டியத்தை கெடுத்து குட்டி சோறாக்குறீங்க அப்படின்னு சொல்லி விஜயா சொன்னோன்னே, அப்போ நீ சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லி பார்வதி சொன்னோன்னே ஆட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம விஜயா ஆட்டத்தை ஆரம்பித்தோடனே களைக்கட்டுறது முத்துக்கு சிரிப்பு. வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்காரு. மீனாவும் விஜயாவும் ஆடிக்கிட்டே இருக்காங்க. ஆடின ஆட்டத்தில் விஜயாவுக்கு என்னாச்சு, அப்படியே கழுத்து சுலுக்கிக்குச்சு, திருப்ப முடியல. அதை பார்த்தோன்னே முத்து பாட்டை ஆஃப் பண்ணிவிட்டு, ஏமா பாட்டு தான் நிப்பாட்டிடல, அப்புறம் ஏன் இன்னும் போஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, கையை இறக்குங்க அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாரு. நான் எங்கடா வேணும்னு வச்சுருக்கேன், கையை நீட்டு இறக்க முடியலடா அப்படின்னு சொல்லி இது பண்ணோன்னு இறக்கி பார்க்குறாங்க, கத்துறாங்க விஜயா. அதை பார்த்தோன்னே மீனா பயந்துடுறாங்க. இங்கிட்டு வாடி அப்படின்னு சொல்லி, நீ தாண்டி இவ்வளவுக்கும் காரணம், ஒரு ராசியை வச்சுக்கிட்டு நீ வந்துட்டியா என்கிட்ட முதல்ல விலைக்கேற்றி தொடங்க வச்சு ஒருத்தங்க கூட வரல, இப்போ திரும்ப என்னை டான்ஸ் கிளாஸ்க்கு ஆரம்பிச்சோன்னு நீ வந்து உட்காந்துட்டியா ஆடுறதுக்கு, விளங்குன மாதிரி தான் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஒரு வழியாக வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனோன்னே கூட்டிகிட்டு போனோன்னே காரை விட்டு இறங்க மாட்டேங்கிறாங்க. இறங்குனா என்னோட ப்ரெஸ்டீஜ் என்ன ஆகுது, எல்லாரும் என்னை ஏன் இப்படி போகிறேன்னு கேட்பாங்கன்னொன்னே முத்து இப்போ ஒரு பெட்ஷீட் 2 எடுத்து மீனாவும் முத்தும் பிடிக்கிறாங்க. அதிலே நடந்து போயிடுறாங்க. உள்ளே ஏறினோன்னே, என்னடா எங்கடா அவங்க அம்மா அப்படின்னோன்னே, விஜயா இருந்தாலும் நீ ரொம்ப ஓவர் தான், டான்ஸு கிளாஸ் கற்றுக் கொடுக்குறது உண்மை தான், அதுக்காக இப்படியே நடனம் ஆடிக்கிட்டே நீ வருவ போஸ்ட் கொடுத்துக்கிட்டே அப்படின்னு சொல்லி அண்ணா அவனை சொன்னாலே, ஏங்க பேசாதீங்க அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பா அம்மாவுக்கு கழுத்து சுலுக்கிக்குச்சுப்பா அப்படின்னோன்னே சுலுக்கு சுந்தரியை கூப்பிட்டு வந்துடுறாங்க நம்ம பார்வதி. அப்புறம் போய் ரூமுக்குள்ளே எல்லாம் இது பண்ண கத்துன்னு கத்துறாங்க சுலுக்கு எடுக்கிறதுக்கு. அப்போ முத்து சொல்கிறாரு, அப்பா பிரசவத்துக்கு உள்ளே போனால் வெளியில் அப்பா அப்படி தான் நடந்துக்கிட்டே இருப்பார், அந்த மாதிரி இருக்குப்பார் இப்போ கதை அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, வாயம் மூடுறா கொஞ்ச நேரம் அப்படிங்கிறாரு அண்ணாமலை. ஒரு வழியாக பார்வதி அழுத்து வந்து, ஐயோ இவளோட என்னால் மல்லு கட்ட முடியாது அப்படின்ட்டு வந்தோன்னே உள்ளே போய் எங்கே அவ அப்படின்னோன்னே உள்ளேருந்து வெளில வராங்க விஜயா. என்னதான் இருந்தாலும் கழுத்தை சுழுக்க எடுக்க முடியல, அப்படியே திரும்பிக்கிட்டே இருக்காங்க. இங்கே வந்து சோபாவில் உட்காந்தோன்னே மீனாவை கூப்பிட்றாங்க. மீனாவை கூப்பிட்டு, இப்போ உனக்கு சந்தோஷம் தானடி, என்னை ஆட விடாமல் உட்கார வைக்கணும்னு நினச்ச, அதே மாதிரி உட்கார வச்சுட்டு இல்லை பாரு, உனக்கு நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.